சுங்கச்சாவடிகளில் போலி சாப்ட்வேர் நிறுவி வசூல் பணத்தை தங்களது கணக்கிற்கு திருப்பிய மோசடி கும்பலை உத்தரப்பிரதேச போலீசார் பொறிவைத்து பிடித்துள்ளனர். மென்பொருள் வடிவமைப்பில் நிபுணத்துவம் பெற்றவர் தலைமையில் மோசடி நடந்தது எப்படி? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள டோல்கேட்டுகளில் நூதன மோசடி நடப்பதாக புகார் எழுந்தது. வாகனங்களுக்கு வசூலிக்கப்படும் பணத்தை சிலர் தங்களது வங்கிக் கணக்கிற்கு மாற்றி முறைகேடு செய்வது உறுதியானது. எனவே இதில் ஈடுபடுகிறவர்களை பிடிக்க அம்மாநில போலீசார் சிறப்பு அதிரடிப்படை அமைத்தனர். அதன் பேரில் மிர்சாப்பூரில் உள்ள அடேரிலா டோல் பிளாசாவை புதன்கிழமை முற்றுகையிட்டு திடீர் சோதனை நடத்தினர். அப்போது மோசடியில் ஈடுபட்ட சுங்க மேலாளர் உட்பட 4 பேரை கைது செய்தனர். அவர்களிடம் 5 மொபைல் போன்கள், 2 மடிக்கணினிகள், ஒரு அச்சுப்பொறி மற்றும் 19,000 ரொக்கம் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டது. கைதான 4 பேரிடமும் நடத்தப்பட்ட விசாரணையில் நாடு முழுவதும் 14 மாநிலங்களில் 200 டோல்கேட்டுகளில் போலியான சாப்ட்வேர்களை நிறுவி பணத்தை சுருட்டியிருப்பது தெரிய வந்தது. முதற்கட்ட விசாரணைகளின்படி உத்தரப்பிரதேசத்தில் மட்டும் 9 சுங்கச்சாவடிகளில் மோசடிகள் நடைபெற்றுள்ளன. அடரைலா டோல் பிளாசாவில் கடந்த 2 ஆண்டுகளாக தினமும் 40,000 முதல் 50,000 வரை மோசடி செய்திருப்பதை சிறப்பு படையினர் கண்டறிந்தனர். அந்த ஒரு சுங்கச்சாவடியில் நடந்த மோசடியின் மதிப்பு மட்டும் 3.28 கோடியாகும். இந்த மோசடிக்கு மூளையாக செயல்பட்டவர் அலோக் குமார் சிங் என்ற MCA பட்டம் பெற்ற ஒரு மென்பொருள் பொறியாளர். அவர் இதற்கு முன்பு டோல் பிளாசா ஒப்பந்ததாரர்களுக்காக பணிபுரிந்தார். மேலும் இந்திய தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் மென்பொருள் அமைப்புகளை பற்றிய ஆழமான அறிவை பெற்றிருந்தார். தனது நிபுணத்துவத்தை பயன்படுத்தி சுங்க வசூல் தரவை கையாள ஒரு போலி மென்பொருளை உருவாக்கினார். இந்த மென்பொருள் சுங்கச்சாவடி கணினிகளில் ரகசியமாக நிறுவப்பட்டது. ஃபாஸ்டேக்குகள் இல்லாத வாகனங்கள் அல்லது போதுமான ஃபாஸ்டேக் இருப்பு இல்லாத வாகனங்களுக்கு அதிக கட்டணம் வசூலிக்கப்பட்டது. முழு தொகையையும் டெபாசிட் செய்வதற்கு பதிலாக சுங்கத்தில் 5% மட்டுமே NHAIயின் கணக்கிற்கு அனுப்பப்பட்டது. போலி மென்பொருளால் வழங்கப்பட்ட ரசீதுகள் அதிகாரப்பூர்வ NHAI ரசீதுகளிலிருந்து வேறுபடுத்த முடியாதவை. இதனால் மோசடி 2 ஆண்டுகளாக கவனிக்கப்படாமல் போனது. இந்த மோசடியில் அலோக் மட்டுமல்ல, சுங்கச்சாவடி ஊழியர்கள் மற்றும் IT ஊழியர்களும் ஈடுபட்டிருந்தனர். சுருட்டிய நிதியை மோசடி கும்பலைச் சேர்ந்தவர்கள் தங்களுக்குள் பகிர்ந்துள்ளனர். உத்தரப்பிரதேசம் தவிர மத்திய பிரதேசம், அஸ்ஸாம், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், மேற்கு வங்கம், ஜம்மு, ஒடிசா, இமாச்சல் பிரதேசம், தெலுங்கானா ஆகிய மாநிலங்கள் அடக்கம் இதுவரை 44 சுங்கச்சாவடிகளில் நடந்த முறைகேடு உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் 200 சுங்கச்சாவடிகளில் கைவரிசை காட்டியிருப்பதாக அதிகாரிகள் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்திற்கு குறிப்பிடத்தக்க நிதி இழப்பை ஏற்படுத்திய இந்த மோசடி குறித்து STF தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகிறது. கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளன. அதே நேரத்தில் இந்த கும்பலி நெட்வொர்க்கில் உள்ள மற்றவர்களை அடையாளம் கண்டு கைது செய்வதற்கான முயற்சிகள் நடந்து வருவதாக காவல்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அலோக் குமார் சிங்குடன் கைதான சுங்கச்சாவடி மேலாளர் ராஜீவ்குமார் மிஸ்ரா மற்றும் சுங்கச்சாவடி ஊழியர் மணீஷ் ஆகியோரிடமும் விசாரணை நீடிக்கிறது. உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த 30 வயது மணீஷ் மிஸ்ரா மோசடி ரசீதுகளை அச்சிடுவதில் ஈடுபட்ட சுங்கச்சாவடி ஊழியர் என்றும், பிரயாக்ராஜைச் சேர்ந்த 32 வயது ராஜீவ்குமார் சுங்கச்சாவடி மேலாளர் மற்றும் மோசடியில் ஒத்துழைப்பவர் என்றும் உத்தரப்பிரதேச சிறப்பு படையினர் தெரிவித்தனர். உளவுத்துறையின் தகவல்களின்படி புதன்கிழமை வாரணாசியின் பாபத்பூர் விமான நிலையத்திற்கு அருகில் அலோக் குமார் சிங்கை முதலில் வளைத்தனர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் பேரில் மிர்சாப்பூர் நெடுஞ்சாலையில் உள்ள சிவக்குளம் சுங்கச்சாவடியைச் சேர்ந்த மணீஷ் மிஸ்ரா மற்றும் ராஜீவ்குமார் மிஸ்ரா ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த மோசடியில் தொடர்புடைய மற்ற சுங்கச்சாவடிகளை STF இப்போது விசாரித்து வருகிறது. மேலும் கூடுதல் தடயங்களுக்காக கைப்பற்றப்பட்ட மடிக்கணினிகள் மற்றும் மென்பொருளை பகுப்பாய்வு செய்து வருகின்றன. இதில் மேலும் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.